இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எந்த சமுதாயமும் செய்யாத ஒரு அர்ப்பணிப்பு தியாகம் இந்த சமுதாயம் செய்திருக்கிறது. சொன்ன இந்தியா கேட்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். 70% மேலாக முஸ்லிம்களுடைய பெயர்கள், அவர்களுடைய உயிர் இழப்புகள் அங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்துடைய விடுதலைக்காக காட்டி கொடுத்த கும்பல் RSS கும்பல், BJP கும்பல் ஆட்சியை அமர்ந்து கொண்டது. இந்த நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு சொன்னார, விடுதலைக்கு முன்பாக நமக்கு இடஒதுக்கீடு இருந்தது, பிரதிநிதித்துவம் இருந்தது என்று சொன்னார, ரிசர்வேஷன் சொன்னார. அதுவே இல்லை என்றால் அந்த பார்ப்பன சனாதன கும்பல் படிப்படியாக முஸ்லிம்களுடைய அங்கீகாரங்கள் இல்லாத அளவுக்கு துடைத்து எரியக்கூடிய வேலையை அதிகார மட்டத்தில் இருந்து கொண்டு, ஏனென்றால் அவர்கள் தான் படித்தவர்களாக இருந்தார்கள். நம்மால் செஞ்சா தெரியுமா? நம்ம தலைவர்கள் வெள்ளக்காரன் மொழியை படிப்பதை ஹராம் என்று சொல்லிவிட்டு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி போய்விட்டார்கள் நம் சமூகம். அப்ப எப்படி நம்ம அரசு அலுவலகங்கள்ல, அரசு துறைகள்ல நாம் அதிகாரியாக வர முடியும்? பாராளுமன்றத்தில் 776 உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றத்தில் நம்மளுடைய எண்ணிக்கை, இந்த சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை ஒரு 15 மேலவையில், ஒரு 24 மக்களவையில். நம்ம எந்த குரல் கொடுக்க முடியும்? வெறும் 39 பேர் 15% இருக்கக்கூடிய இந்த நாட்டில உலகிலேயே அதிக மக்கள் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. அந்த பாராளுமன்றத்தில் வெறும் 39 பேர். தமிழ்நாடு சட்டமன்றம் திராவிட கட்சிகள் ஆண்ட இந்த தமிழ்நாட்டில் கூட 7 பேர் தான் இருந்தது. நீங்க பொதுவெளியில போடுங்க. பொதுவெளியில போடுறது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, நலத்திட்டங்கள் கொடுத்து பொதுக்கூட்டம் நடக்கிறத நம்ம பார்க்கணும். முந்தைய காலங்களில் ஒரு திமுகவோ இல்ல அண்ணா திமுகவோ பேச்சாளர் பேசணும்னா மக்கள்லாம் திரண்டு போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க. ஆனா இப்ப அப்படியா இருக்குது, என்ன தருவாங்க? அப்ப இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வு முதல்ல ஏற்படுத்தணும். பொதுவான இடத்தை பிறகு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஏனால் சாரசாரையாக வர வேண்டியது, பாதிக்கப்பட்டது இந்த முஸ்லிம் சமூகம். அதுக்கு நான் பின்னாடி வரேன். 4193 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நாட்டில் 28 மாநிலங்கள், 3 ஒன்றியங்கள், வெறும் 296 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய கோரிக்கைகள் சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல நமக்கான சட்டம் எப்படி ஏற்படும்? இது முஸ்லிம்காக, முஸ்லிம்களின் பொருளாதாரத்துக்காக போடப்படுகிற மாநாடு அல்ல. மொத்தத்தில் சிறுபான்மையிலான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று போடப்படுகின்ற மாநாடு. நீங்கள் நோட்டீஸை பார்த்துக் கொள்ளலாம், துண்டறிக்கையை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நாங்கள் அதையும் தாண்டி என்ன சொல்றோம் என்றால், பெரும்பான்மையாக இந்து மக்களிடத்திலே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஜாதிகள் ஒடுக்கப்படுகிறது. அவர்களுக்கான பிரதிநிதித்துவமும் வேண்டும். அப்படிதான், அப்படி என்றுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை. இப்ப இந்த நாட்டில் ஒரு பெரிய மோசமான ஒரு அநாகரிகமற்ற
ஊடகங்கள் மூலமாக கொண்டு செல்லுகின்றனர். இன்றைய செய்தித்தாளில் தமிழ்நாட்டினுடைய பிஜேபியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இதுவரைக்கும் நம்ம முஸ்லீம் சமூகம் திருநெல்வேலியில அவரை மாமான்னு கொண்டாடணும். கொண்டாடலையா? அவரை மாமான்னு கொண்டாடணும். ஏன்னா அவர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவரு நம்ம மாமான்னு சொன்னார். சொன்னவர் என்ன சொன்னார் தெரியுமா? தண்டவாளங்களில் இருக்கிற அந்த போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்டுல ஒரு இஸ்லாமியர் தமிழர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று போர்டை கலட்டிட்டாரு. எப்படி பெரிய பாருங்க. இவர் சொன்ன வலைதளங்களில் போட்டவருடைய பேரு பிரவீன் ராஜ். இவரை கைது செய்யப்படுகிறார். ஆனா உண்மையிலேயே உத்தரகாண்டில அந்த தண்டவாளத்தில் இருக்கிற போர்டுகளை கலந்தது ஓம் என்ற சாமியாரு. இங்கே இந்த தமிழ்நாடு அரசு இந்த பிரவீன் ராஜை கைது பண்ணுகிறது. இந்த நயினார் நாகேந்திரன் சொல்லுவது என்னவென்றால், பகல்காமுல தீவிரவாத தாக்குதல் நடத்தினத விமர்சித்த பிரவீன் ராஜை தமிழ்நாடு அரசு கைது செய்கிறது. எங்க போயிருக்க விபரீதம் எங்க போய் சேரும்? இந்து மக்கள்கிட்ட போய் சேருமா? ஆமா, பகல்காமு தாக்குதல் தீவிரவாதிகள் பண்ணினாங்க. ஆனா ஒரு முஸ்லீம் சொன்னதுக்காக ஒரு முஸ்லீம் அல்லாதவரை எப்படி கைது செய்யலாம் என்று திமுக அப்படி போதா? அப்ப நமக்கு எதிராக எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை கொண்டு செல்கிறார்கள். இன்னும் ஒரு பிரச்சாரம் பண்ணலாம். பகல்காம் தாக்குதலை நடத்தின தீவிரவாதிகள் முஸ்லிம்களை எல்லாம் விட்டுவிட்டு அடையாளம் பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்களை இந்துக்களை கொன்றார்கள். இதான மக்கள்கிட்ட போனா என்னாகும்? எவ்வளவு பெரிய பிரச்சனையை இசுவை அது உருவாக்கும். இப்படி தொடர்ந்து பெரும்பான்மையான இந்து மக்கள் முஸ்லிம்களை பற்றி தவறுதலாக ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் மெசேஜ் குறைஞ்சது ஒரு வருடத்திற்கு. இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு பெரும்பாலான மக்கள் நீங்க எவ்வளவுதான் ஃபேக்ட் செக்னு சொல்லி போய் இது அப்படி உண்மை அல்ல அப்படி நீங்க போட்டாலும் அது எத்தனை பேருக்கு போய் சேரும்? சேர பரப்புறது அன்புக்குரிய மக்களே, இந்த நாட்டினுடைய விடுதலை அடைந்த காலத்திலிருந்து பெரும்பான்மையாக இந்த முஸ்லிம் சமூகம் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதற்காக காங்கிரஸ் ஒரு கமிட்டியை போட்டு 2005 சச்சார் கமிஷன் என்ற கமிட்டி அது சொன்னது, இந்த நாட்டில படிப்புகளை விட பழங்குடியின மக்களை விட மிகவும் பின்தங்கிய நிலையில கல்வியில வேலை வாய்ப்புல அரசியல் அதிகாரங்கள பொருளாதாரத்தில் இந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ 10% இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது 2005, 2015, 2025 20 வருடம் கடந்து போய்விட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் 1999 மெரினா பீச்சில் எங்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் படபடையாக போய் நின்றதின் காரணத்தினால நமக்கு 3.5% இடஒதுக்கீடு கிடைச்சது. ஆனால் எந்த போராட்டமும் இல்லாம எந்த குரலும் கொடுக்காம வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவன், நிலப்பரங்களை வச்சுக்கிறவன், 5 ஏக்கர் நிலம் வைத்துக் கொள்பவன், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது.
யாருக்கு? உயர் சாதியினர். அந்த உயர் சாதியினர் யாரு? முழுக்க முழுக்க பார்ப்போம். அந்த பார்ப்பனர்கள் ஏற்கனவே நல்ல நிலையில இருக்காங்க. இப்ப 10% வேற வந்ததுக்கு அப்புறம் ராகுல் காந்தி சொல்றாரு, ஒரு 100 அதிகாரிகள் இந்த நாட்டை நிர்வாகம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதில் 98% பேரு உயர் சாதியினர். எப்படி நம்மளுடைய கோரிக்கைகள் நடக்கும்? எல்லா வட்டங்களிலும் இந்த அதிகாரங்களிலும் இந்த பிஜேபி RSS கும்பல்கள் இருந்ததுன்னா நம்ம அதை தாண்டி எப்படி இயங்க வேண்டும்? மக்களே, ஆகவே நமக்கான பிள்ளைத்துவம் வேணும். நம்ம நிறைய படிச்சுட்டு நிறைய பிள்ளைகளை கூட நம்ம படிக்க வைக்கணும். ஆனால் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கல. இப்போ கலெக்டர் அலுவலகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம 7% இருக்கோம்னு சொல்றாங்க. நமக்கான 3.5 இடஒதுக்கீடு இருக்குது. நம்ம எத்தனை சதவீதம் ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறோம்? எத்தனை சதவீதம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறோம்? எத்தனை சதவீதம் இன்னும் பிற நிறுவனங்கள்ல நம்ம இருக்கிறோம்? அப்ப எத்தனை காலத்துக்கு தான் நாம அடிமையாக இந்த நாட்டில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நேற்று நடந்ததல்ல. 1997 நம்ம ஐடி செல்லு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐடி செல்லு அவன் அப்பவே உருவாக்கிட்டான், வெப்சைட்டை உருவாக்கிட்டான். அப்பவே அவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை பெங்களூர்ல ஐடில இருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்ணினதனுடைய விளைவு வாஷிங்டன் போஸ்ட் கர்நாடகாவுடைய கடலோர மாவட்டத்தில் இவர்கள் செய்த இந்த பொய் பிரச்சாரம் இருக்கு இல்லையா, பெரிய அளவில் அவர்களை சட்டமன்றத்துக்கு கொண்டு போய் சேர்ந்தது. கர்நாடகாவில் அதை பெரிய அளவில் ஆய்வு செய்து பார்க்கிறான். இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலுமே அவர்களுடைய செல்போன் நம்பரை வாங்கி வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்து ஒரு நாளைக்கு 120 மெசேஜ், ஒரு நாளைக்கு 120 மெசேஜ். உங்க வீட்டு பிள்ளைகள் கண்ணியமாக வாழ வேண்டும் என்றால் நீ பிஜேபிக்கு ஓட்டு போடு. லவ் ஜிஹாதை தடுக்க வேண்டும் என்றால் நீ பிஜேபிக்கு ஓட்டு போடு. உன்னுடைய சாமிகள் தெய்வங்கள் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்றால் நீ பிஜேபிக்கு ஓட்டு போடு. என்னடா நம்ம நினைச்சுதானே பார்ப்போம். நாம முஸ்லீமா இல்லாம நினைச்சு பாருங்க. நம்மடா நம்ம இங்க பெரும்பான்மையா இருக்கோம். என்ன அப்ப நம்மளாலே நடக்குமா? நடக்குமா? நினைக்க மாட்டேங்க. இன்னும் ஒரு செய்தியை ஊடால சொல்லிடுறேன். மாநாடு என்பது நம்மளுடைய வாழ்வியலுக்காக உள்ளது. நம்ம எந்த அளவுக்கு மக்களை அழைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அரசு நம்மை நோக்கி பார்க்கும், செவி கொடுத்து கேட்கும். அப்படி அணிதிரட்டவில்லை என்றால் மாநாடு எந்த பயனற்றதாகவும் ஆகிவிடும். ஆகவே அப்துல் காதருக்கு இங்க உள்ள மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அப்துல் காதருக்கு சொல்றேன், நீங்க காதலி விழா சுண்ணத்து விழா என்று நீங்கள் சென்று விடாமல் நீங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். சுண்ணத்துக்கு நம்ம எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். போயிட்டு வந்து கூட நம்ம அதை அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லா நிகழ்வுக்கும் வரக்கூடிய நீங்கள் இந்த மாநாட்டை தவிர்த்து விடக் கூடாது. மோடியில இருந்து அமித்ஷாவில் இருந்து அனைத்து அதிகார வட்டங்களில் இருக்கக்கூடிய மோடி போன எலெக்ஷன்ல என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் 2 எரும மாடுகளை வைத்திருந்தால் ஒரு எரும மாடை காங்கிரஸ்காரன் முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவான். உங்கள் காணியை கலட்டி யாருக்கிட்ட? இந்து மக்கள்கிட்ட.
உங்களுடைய தாலியை கலட்டி கொடுத்து விடுவோம். இது யார் பேசுறார்? இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்ச. இந்த நாட்டில் வக்ஃப் சொத்துக்கள் 99.4 லட்சம் வக்ஃப் சொத்துக்கள் இருக்கிறது. இந்த வக்ஃப் சொத்துக்களை பற்றி சொல்லும் போது இந்த பிஜேபி கும்பல் வெளியில் ஒரு பாகிஸ்தான், உள்ளே ஒரு பாகிஸ்தான், வெளியில 8.8 சதுர கிலோமீட்டர் 8.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தானுக்கு இருக்கிறது. உள்ளுக்குள்ள 9.4 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்குது. இது முதலாமா? ஆனால் இந்த நாட்டினுடைய சிறுபான்மையுடைய அமைச்சர் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையுடைய அமைச்சர் மாதிரி கிடையாது, கிரண் ரிஜிஜு. அந்த அவருடைய ரிப்போர்ட் 9.4 லட்சம் ஏக்கர். இங்கே திட்டமிட்டு முஸ்லிமுக்கு எதிராக இந்த நாட்டில் ராணுவத்திற்கு அடுத்ததாக, ரயில்வேக்கு அடுத்ததாக இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு தான் சொத்து இருக்கிறது. ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய 70% 80% கிராமங்கள்ல முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பள்ளிவாசல்கள் இருக்கிறது, அவர்களுக்கு கபர்ஸ்தான் இருக்கிறது, அவர்களுக்கு மதரசாக்கள் இருக்கிறது, மப்போடுகளுக்கு பள்ளிகள் இருக்குது, கல்லூரிகள் இருக்கிறது. இதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் இது ஒரு சொத்தே கிடையாது. இது ரிப்போர்ட். ஹெச்எம்ஆர்சி சொல்லக்கூடிய இந்த அறநிலையத்துறைக்கு 4 மாநிலங்கள்ல மட்டும், வெறும் 4 மாநிலங்கள்ல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 11.45 லட்சம் ஏக்கர் இருக்கு. அப்ப நாடு முழுக்க அவங்களுக்கு என்ன? இந்த மக்கள் இதை நம்பி வாழ்வதற்காக, இவர்களுடைய நல்ல வாழ்விற்காக முஸ்லிம் சமூகம், முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் ஒரு கடமையாக இந்த சொத்தை நான் பள்ளிக்கு கொடுக்கிறேன், இந்த சொத்தை நான் மதரசாக்கு கொடுக்கிறேன். இது யார்? மோடி அப்படி சொத்தா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் வித்தாச்சு. 11 ஆண்டுகள்ல ஏர்போர்ட் கிடையாது, துறைமுகம் கிடையாது, எதுவுமே இல்லாமல் அவருடைய நண்பர் அதானி அம்பானி போன்றவர்களுக்கு பல லட்சம் கோடிய பாராக்கடனா வேற தள்ளி விட்டாங்க. நாங்க கஷ்டப்பட்டு எல்லா இடத்துல எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நாங்க மறுமையில் நாங்கள் நல்ல சோழத்தில் நாங்கள் இருக்க வேண்டும், நான் செய்யக்கூடிய இந்த தானம் நான் இறந்த பிறகும் எனக்கு நன்மையாக கிடைக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட இந்த சொத்தை திருட்டு பயிர்கள் எவ்வளவு திட்டம் போட்டு பண்றாங்க. இது சச்சார் கமிட்டி 2005 சொல்லிவிட்டது. முஸ்லிம்களுக்கு வக்ஃப் சொத்து இருக்கிறது. இந்த வக்ஃப் சொத்து முறையாக பேணப்பட்டால் 12,000 கோடி வருடத்துக்கு வருமானம் வரும். அந்த மக்கள் யாரையும் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். ஆனால் இன்று வரக்கூடியது வெறும் 700 கோடி. டெல்லியில ஒரு 88 இடம் கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி. டெல்லியில முஸ்லிம்கள் கொடுத்தது, அது அரசு ஆக்கிரமித்து வச்சிருக்குது. வருடத்துக்கு அதனுடைய வருமானம் என்ன தெரியுமா? வாடகை ₹1. 100க்கு மேற்பட்ட சொத்துக்கள் அதே இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. வெறும் ₹127 வருடத்துக்கு. அது எப்படி எல்லாம் இந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது, நசிக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது. அப்ப நம்ம ஏமாளியாக இருக்க இருக்க, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்க இருக்க, நம்ம வீரியம் கொண்டு எழாத வரைக்கும்
நம்மளை நசுக்கி கொண்டுதான் இருப்பார்கள். அதுக்கு நாமளும் ஒரு காரணங்கள். இந்துக்கள் இப்ப மதுரையை எடுத்துக்கிறோம்ல, மதுரையில திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்லுவாங்க. யாராவது என்னைக்காவது மாற்றி பேசியிருக்கோமா? யாரும் பேசுறதில்லை. ஆனால் முருகனுக்கு என்று ஒரு மாநாட போட்டு சிக்கந்தர் மலை என்று சொல்லுகிறார்கள். மக்களிடம் தினமும் வெறுப்பை விதைத்துக் கொண்டே இருக்கிறார். இது எங்க ஈடுபடல? ராமர் பிறந்த இடம் சொல்லக்கூடிய ராமர் கோயில் இருக்கிற இடத்துல அது ஈடுபடல. அது எடுபடாமல் இருந்தவுடனே ஏன் எடுபடவில்லை என்றால் அங்கு அயோத்தியில ஒரு தலித்து அங்கே எம்எல்ஏவாக வந்திருக்கிறார். அவன் ராமர் என்று சொல்லி அங்கே எடுபடவில்லை. அப்ப நேரம் எங்க வாரா அப்படின்னா வக்குப்பு சொத்துக்கு வருகிறான். வக்குப்பு சொத்துல இந்துக்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். கேரளாவில் திருவனந்தபுரத்துல முன்னம்பம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல 404 ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டது. அந்த 404 ஏக்கர்ல கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறார்கள். இப்ப பிஜேபி அங்க போய் நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டாக இருக்கிறேன், நீங்கள் அந்த இடத்திற்கு போவாதீர்கள், நீங்க முஸ்லிம்க்கு எதிராக இல்லைங்க. அங்க சில பாதிரிமார்களும் அவர்களோடு கைகோர்த்து நமக்கு எதிராக இருக்கிறார்கள். நான் பத்திரிகை செய்தி வச்சு சொல்றேன், நானா சொல்லல. 404 நாடு முழுக்க பல ஆயிரம் சொத்துக்கள். ரெண்டே விஷயமா, ஒன்று ஸ்டேட் போர்டுக்கு, ஸ்டேட்டுக்கு ஒரு போர்டு, மத்திய சென்ட்ரலுக்கு வந்து கவுன்சில். இப்ப நாம இருக்கோம், முஸ்லிம்களுடைய சொல்ல யார் அதை வந்து பராமரிக்கிறது? பள்ளிவாசல யார் பராமரிப்போம்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநாட்டி நோன்பு பிடித்து ஜக்காத்து கொடுத்து முஸ்லிம் தானே நிர்வகிக்கணும், மதரசாவை தானே நிர்வகிக்கணும். நீங்கள் தப்போதுல பிற சமூகத்தை நீங்க போட்டீங்க, இந்த நம்பிக்கை இல்லாதவர்களை நீங்கள் எப்படி போட முடியும்? அப்ப இதே போன்று நீங்கள் இந்த அறநிலைத்துறையில நீங்க முஸ்லிமை போட முடியுமா? இந்த அறநிலைத்துறையில நீங்க கிறிஸ்தவர்களை போட முடியுமா? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? எப்படி இது? அவர்களுடைய இந்த அறநிலையத்துறையில சொன்னார ஒருத்தர் போட்டதுக்காக மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இந்துக்களுடைய சொத்துல நீங்க எப்படி முஸ்லீமை வந்து வேலையில் அமர்த்தலாம்? ஓகே, அமர்த்த வேண்டாம். ஆனால் முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய, கிறிஸ்துவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில், கல்லூரிகளில், இன்னும் மற்ற நிறுவனங்கள்ல யார் அதிகமா இருக்கா? நீங்க அதையும் கேட்கணுமா இல்லையா? அது முஸ்லிம்களுடைய சொத்து இல்லையா? இந்துக்களுடைய சொத்துல மற்றவர்கள் இருக்க முடியாது என்றால் முஸ்லிம்களுடைய சொத்துல, கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய சொத்துல இந்துக்கள் இருக்க முடியாதா இல்லையா? எது நியாயம்? அப்போ நமக்கு வந்தானிக்கு அது ரத்தம் கிடையாது, நமக்கு வந்தா தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்தா ரத்தம். இப்படி தொடர்ச்சியாக நம்மளுடைய அங்கீகாரங்களை, நம்மளுடைய சொத்துக்களை அபகரிப்பதில் தினமும் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆகவே அன்புக்குரிய பேசிக்கொண்டே இருந்தால் நிறைய செய்திகளை சொல்லிக்கிட்டே வரலாம். நாங்கள் எதற்காக இந்த கருமனை கூட்டம் போடுறோம்னா, எல்லா மக்களும்
முஸ்லிம் அல்லாத மக்கள் நாங்கள் கூப்பிட்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் தவறாத அனைவரும் இந்த மாநாட்டுக்கு நீங்க வரணும், பேரணிக்கு வரணும். இந்த பேரணியை வெற்றியடை செய்ய வேண்டும், இந்த மாநாடை வெற்றியடை செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகள் அரசு மறுக்காத அளவுக்கு நாம பெரு திரளாக கொடுக்கணும். அதுக்காக தான் வடநாடுகளில் புல்டோசர் கொண்டு வீடை இடிக்க. ஏன்டா புல்டோசர் கொண்டு வீடை இடிக்க அப்படின்னா வழக்கு போடுறேன். ஏதாவது அரசை பற்றி உண்மையை சொல்லிவிட்டால் வருடக்கணக்கா உள்ள போடுறேன். அப்படி தினமும் மக்கள் வடநாட்டில் பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் விடுவதில்லை, சாமானிய மக்களை விடுவதில்லை. திருவள்ளூர் இந்த 11 ஆண்டுகள்ல இந்த மோடி அரசு செய்த அக்கிரமங்கள், அட்டூழியங்கள். நம்ம மாட்டுக்கறி விற்க முடியல. நீ ஆட்டுக்கறியாக வைத்தான், நீ ஆட்டுக்கறி வைக்கல, நீ மாட்டுக்கறியாக வைத்தாங்க. கும்பல் கும்பலாக வந்து அடித்துக் கொள்றேன். சொல்லு அப்படின்னு அடித்துக் கொள்றேன். நம்ம என்னைக்காவது அல்லா சொல்லி சொல்லியிருக்கோமோ? எந்த நாட்டிலேயாவது? முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, அங்க யாரையாவது முஸ்லிம் அல்லாத மக்களை நீ அல்லாஹ் என்று சொல்லு என்று அடித்திருக்கிறார்களா? கிறிஸ்துவ நாடுகள்ல நீ இயேசு என்று சொல்லி அடித்திருக்கிறார்களா? இதெல்லாம் யாரு கேட்க வேண்டும்? பெரும்பான்மையான இந்து மக்கள் கேட்க வேண்டும். என்ன நியாயம்? நான் அடிப்படையில் கேட்கிறேன். முஸ்லிம் தானே, நாம இந்து, அவங்க முஸ்லிம், நாம இந்து, இப்படியா பார்ப்பார்கள்? இது ஒரு மனிதர்களுக்கு அழகாது. இது போன்று விஷயங்களை தடுக்க வேண்டும் என்றால் நாம அதிகாரங்கள்ல வர வேண்டும், சட்டம் இயற்றக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். அது சட்டமன்றமாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும். சிறுபான்மையாக இருந்தால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இந்த வக்ஃபுல் நடந்தது. இந்த வக்ஃபுல் சட்டம் கொண்டு வரும்போது எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்த்தார்கள். இரவாக இது கொண்டு வரப்பட்டது. எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இந்த நாட்டில் இதுவரைக்கும் நடைமுறையில் இல்லாதத சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அந்த வக்ஃபுல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதுவரை நடந்ததே கிடையாது. இவர்கள் ஒரு வீட்டில் போய் ஏதாவது ஒரு இடத்துல இவர்கள் தொழுதுவிட்டால், இவர்கள் குரான் ஓதிவிட்டால் அது வக்ஃப் சொல்லாகிறது. அநியாயம், அக்கிரமா. ஒருத்தன் சுரேஷ் கோபின் ஒருத்தன் கேரளாக்காரன் எம்பி மாவன், அவன் சொல்றான், ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க போகும்போது வாபர் கோயில்ல வாபருடைய பண்டிகை நீங்க தொழுகிறாங்க. அப்படி நீங்க தொழுகிறீர்கள் என்றால் ஐயப்பன் கோயிலே வக்ஃப் சொல்லாகிறது. பிஜேபியுடைய எம்பி சுரேஷ் கோபி வேளாங்கண்ணிக்கு போகும்போது நீங்க நாகூருக்கு போய் வழிபட்டு விடாதீர்கள், வேளாங்கண்ணி வக்ஃப் சொல்லாகிறது. உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்காரா, திறமை இருக்காரா? இவ்வளவு கேவலமாக இருந்தீங்க. உங்க பெருத்தா இருக்குமா? இப்படி ஒரு மனிதரை நம்ம பார்த்தலாம் உண்டா? இந்த மோடியுடைய ஆட்சியில இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை பார்க்க முடியுது, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்க்க முடியுது. அவன் பாட்டில் நான் சனாதன் சன்ஸ்தான் ஒரு குரூப் இருக்காங்க. யாரெல்லாம் இந்த மோடியை, இந்த பிஜேபி ஆட்சியை எதிர்த்தார்களோ, கல்புர்கி, பன்சா, கோவில் பன்சாரா, கௌரி லங்கேஷ், இன்னொருத்தர் யாரும், இவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், சமூகத்திற்கான செயல்பாட்டர்கள். இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடுறாங்க. இந்த 4 பேரையுமே சுட்டுக் கொண்டு விட்டு கேட்கலாம் கிடையாது. இந்த இந்தியாவுடைய வரலாற்றுல ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு இஸ்லாமியர் யாராவது பிரதமராக வந்தது உண்டா?
மாநகரம் குண்டுவெடிப்புல ஈடுபட்ட பிரகாசி என்ற சாமியார் எம்பி ஆக முடியுது. ஸ்டேட் சாமி இல்ல, இன்னொருத்தர் இருந்தார்ல ஒடிசால, அவர் பேர் என்ன? ஸ்டீபன். அவருடைய பிள்ளைகளை தீ வச்சு கொடுக்கிறாங்க. இது எப்படி வர முடியுது? அப்ப இது மட்டுமல்ல நம்மளுடைய விழிப்புணர்வு நோக்கம். இது மட்டுமல்ல, நாம வரக்கூடிய காலங்கள்ல நம்ம ஓட்டு யாருக்கு, யார் பிஜேபி எதிர்த்து இருக்கிறார்களோ, யார் இந்த கும்பலை எதிர்த்து இருக்கிறார்களோ அவர்களை தவிர நம்ம ஓட்டு பிரிச்சிடவே கூடாது. நம்ம நியாயத்தின் பக்கம், அநியாயத்தின் பக்கம் சொல்ல. இந்த கும்பல் திட்டமிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்து மக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று யாரையும் விட்டு வைக்கல. பாபர் மசீதி இடிச்சான். பாபர் மசீதி இடிப்பதற்காக ஒரு பெரிய ரத யாத்திரை பண்ணா. ரத யாத்திரையில முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, இந்த தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் இருக்காங்க. இந்த இந்துக்களுக்காக இடஒதுக்கீடு கொடுக்க வந்த மக்கள் கமிஷன் அதுக்காக பெரிய கலவரம் பண்ணி அந்த இந்து மக்களுக்கே கொடுக்க விடாமல் தடுத்தவர்கள் யாருன்னா இந்த உயர்ஜாதி சனாதன பிஜேபி பார்ப்பன கும்பல். அப்ப நாடு முழுக்க கேட்க நாடு இல்லாமல் போவது, இதை பொறுத்து கொண்டே இருப்பது எந்த வகையில தான் நியாயம்? அப்ப அனைத்து அரசு அதிகாரங்கள்ல யார் வரணும்? யோக்கியமானவர்கள் வர வேண்டும், நியாயமானவர்கள் வர வேண்டும். அந்த நியாயத்துக்காக நாம் எப்பொழுதும் குரல் கொடுக்க வேண்டும். நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம குரல் கொடுக்கணுமா இல்லையா? ஆகவேதான் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய நோக்கம் இந்த சமுதாயத்திற்கு பிரதித்துவம் வேண்டும். இப்போ அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ரிசர்வேஷன் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுனால தமிழ்நாட்டில் 44 எம்எல்ஏக்கள் வர முடியாது. இப்ப இது என்ன திட்டமிட்டு பண்றாங்கன்னா, நாடு முழுக்க எங்க அதிகமான மக்கள் இருக்கிறார்களோ, முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ, அதை மைனாரிட்டியா பிரிக்காங்க. புரிஞ்சுங்க. இப்ப நாகரிக நகர்ல ஒரு வார்டை தேர்ந்தெடுக்க முடியும் என்றால், முஸ்லிம்களை தேர்ந்தெடுக்க முடியும் என்றால், அந்த வார்டை சிறுபான்மை வார்டாக பிரிச்சது. பெரும்பான்மையாக முஸ்லிம் அல்லாதவர்களை அதில் சேர்த்து கொஞ்சம் மக்கள் தொகையை மட்டும் முஸ்லிம்களை வைத்தால் நம்ம எப்படி செய்ய முடியும்? இது போல நாடு முழுக்க சட்டமன்றங்கள்ல, பாராளுமன்றங்கள்ல நாம அதிகமாக வரக்கூடிய இடங்கள்ல திட்டமிட்டு 75 ஆண்டுகளாக இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை, மோசமான சேவைகளை இந்த கும்பல் செய்திருக்கிறது. அப்ப நாம வீரியமாக இருந்து எங்களுக்கான ரிசர்வேஷன் வேண்டும். அப்ப நாம பலகீனமாக இருந்தாலும், சிறுபான்மையினாக இருந்தாலும் நாம வார்டு கவுன்சிலராக வர முடியும், எம்எல்ஏவாக வர முடியும், நம்மளுடைய சதவீத பிரகாரம் வர முடியும். நம்ம சதவீத பிரகாரம் இந்த நாட்டில் 15% நாம் இருக்கிறோம் என்றால் 776 சதவீதம் பாராளுமன்றத்தில். இந்த 726 100க்கு 15 போடுங்க, 7 பாடுங்க, 105. அந்த 76 ஒரு 110 எம்பிக்கள் இருந்தாரு. அந்த பாராளுமன்ற கலகலக்குமா இல்லையா? நமக்கு எதிரான சட்டம் வருமா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் வருமா? அப்ப வராத அளவுக்கு நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஜாயிமிஷன் அவர்கள வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க முழுமையாக உங்க மாநாட்டுக்கு நீங்க வர வேண்டும். உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 11 மணிக்கு பேருந்து இங்கே வந்துவிடும். நீங்க யாரும் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. எதுக்காக நாங்கள் சொல்றோம்? எங்களுடைய சொந்தத்துக்காக சொல்றோமா? சமூகம் நல்லா இருக்க வேண்டும், சமூகம் பாதிக்கப்படக்கூடாது, சமூகம் கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு. ஆகவே அன்புக்குரிய தாய்மார்களே, நீங்க தான் வீட்டில்
வீட்டில் இருக்கிறவங்க கிளப்பணும். சிறுவர்கள் இருந்தால் சிறுவர்களுக்கும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆகவே இறுதியாக மாநில பேச்சாளர் இஸ்லாமிய பிரச்சார பேரவையுடைய சகோதரர் மன்பி அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஆகவே நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.